நான் வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். 591 ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அவுட் ஆஃப் 600 12th. போன வருஷம் அவங்க ஆரம்பிச்சப்போ எல்லாரும் யோசிச்ச மாதிரி தான், நம்ம பொண்ணு வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி வீட்டில் யோசிச்சாங்க. அது எப்படியோ யூனிவர்ஸ் வந்து தானா என்கிட்ட கொடுத்த மாதிரி தான், எப்படியோ வந்து மீட் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு தளபதி பக்கத்துல பாத்தீங்க, எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எக்ஸைட்டடா இருந்தேன். பிரகாங்கிதமான அனுபவம் சார். எக்ஸைட்டடா இருந்தேன். அது கரெக்டா எல்லாம் ஃபிட் ஆயிடுச்சு. ஏன்னா காலையில பார்த்துருந்தா ஃப்ரெஷ்ஷா இருந்திருக்கும். இப்போ ஈவினிங்கிறதுனால சாரும் கொஞ்சம் பிஸியா இருந்தாங்க. அவங்கெல்லாம் படிச்சவன் தான் ஆட்சிக்கு வரணும், வேற யார் ஆட்சிக்கு வர வேண்டாம்னு சொன்னதே வந்து ஒரு பெரிய விஷயம் தானே சார். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து எந்த இதுக்கும் வந்து தகுதி உண்டு, அரசியலுக்கு மட்டும்தான் தகுதி கிடையாது. அந்த தகுதி கிடையாதுங்கிற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு தான் சார் எல்லாருமே வந்து அரசியலுக்குள்ள வந்து பல பிரச்சனைகளுக்கு மூல காரணமே அது ஒன்று தான் சார் இருக்கு. அதனால வந்து படித்தவங்களும் இதுவங்களும் நல்லா வர்றது வந்து சூப்பர் சார். அதில் எந்த மாற்றமும் இல்லை, நல்லபடியாக வருவாங்க சார். ரொம்ப சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக கூட்டு வந்தாங்க சார். அது பெரிய விஷயம். அதை அவங்கள்ட்ட சார்ட்டே வந்து சொன்னோம் சார், உங்களுடைய தொண்டர் துறை சூப்பராக இருக்குது, இப்படியே போச்சுன்னா 26ல் வந்து சிஎம் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை சார். இப்போ அரசியல் வந்திருக்காரு, முன்னாடி நடிகரா இருந்தாரு, பார்க்கும்போது எப்படி வித்தியாசம் தெரியுது? நல்ல வித்தியாசம் தெரியுது சார். ஏன்னா நம்ம அவர் ஏஜ் தான் எனக்கு, அவருக்கு 74, நான் 75. அப்படிங்கும்போது சின்ன வயசுல இந்த மாண்புமிகு மாணவர் வந்து அவரை பார்த்துட்டே வரேன் இல்லையா, வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல மெச்சூரிட்டியாக இருக்கார். தீர்க்கமாக வந்து எல்லாத்தையும் பார்த்து ஆலோசனை பண்ணக்கூடிய ஆளாக இருக்கார். அவர் எப்போவுமே சொல்லுவார் இல்லையா, நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன், என் பேச நானே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரியே வந்து இனிமேயும் அதே மாதிரி செய்யக்கூடிய ஒரு ஆளாக வந்து நல்ல ஒரு ஃபியூச்சர் திங்கிங் அவர்கிட்ட இருக்குது சார். பார்த்துருக்கு சார், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது சார். வந்து ரொம்ப நேரம் நின்று கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கால் வலிக்கும், இருந்தாலும் அவங்க வந்து எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே கொடுக்குறாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். 26ல் ஒரு சிஎம் ஆயிடுவாங்க. இப்படியே அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட்டு, மக்களை பார்க்கக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட்டு, இவங்க தொண்டர்படை செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட், இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னு வச்சுங்க சார், கண்டிப்பாக வந்து அவர் சிஎம் தான் சார். அதில் எந்த மாற்றமும் இல்லை சார். போன வருஷம் அவர் கொடுக்கும்போது ஒரு நடிகராக மட்டுமே இருந்தார். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியின் தலைவராகவும் கூட இருக்காரு. அந்த தொண்டை அவருடைய செய்கைகள் எல்லாமே வந்து மக்களை போய் ரீச் ஆயிருக்குங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் அவருக்கு கிடைச்சிருக்கு சார். மக்கள் நம்மளால பயன் உணர்றாங்க, அந்த பயனை வந்து அவங்க திருப்பி எதிர்பார்க்குறாங்க, நம்ம மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னு அந்த நம்பிக்கை எதிர்பார்க்குறாங்க. அந்த ஒரு காரணம் தான் சார் இன்னைக்கு அவங்க வந்து தைரியமாக வந்து அரசியலுக்குள்ள நுழைஞ்சிருக்க காரணம் சார். கண்டிப்பாக வந்து அரசியலில் சூப்பராக வருவார் சார். 2026 ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பாக சார். 2020 நீங்கள் ஏதாவது சொன்னீங்களா? இல்ல, நான் எதுவும் சொல்லல. அதாவது என்ன சொல்றது, எல்லாரும் வந்தவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா ரசிகர் மன்றத்துல இருந்து வந்தவங்க தான் எங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணி கூட்டு போனது. போதை குறித்தும் பேசியிருந்தாரு, அறிவுரை சொல்லியிருந்தார் மாணவர்களுக்கு, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அவர் கண்டிப்பாக வந்து போதையை எடுத்துருவார் சார். போதையில்லா தமிழகம் கண்டிப்பாக வரும் சார். தமிழகத்துக்கு போதை இருக்கக்கூடாது சார். அது கண்டிப்பாக ஏன்னா ஒவ்வொரு பெற்றோர்களுடைய பதிவுக்கும் நம்ம வந்து இப்போ நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம வீட்டுக்குள்ளேயே இல்லாமல் வந்து வெளியே தான் கொண்டு போய் சேர்க்குற மாதிரி சூழ்நிலை இருக்குது. இப்போ என் பிள்ளையே இப்போ சென்னையில் இருக்கா, நான் தேவகோட்டையில் இருக்கேன். அப்போ அவங்கவுங்களுக்கான அந்த பய உணர்வுன்னு ஒன்று இருக்கும்ல சார், அது கண்டிப்பாக இருக்குது. அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. இனிமேயும் அவர் வந்துட்டாருன்னா இருக்கார் சார், சூப்பராக இருக்கும். என்ன சார் 2021 யார் போட்டு போட்டீங்க? 2021 அது வந்து ரகசியம் தானே சார், அது நம்ம சொல்லக்கூடாதுல்ல சார். ஆளுகின்ற கட்சி தான் போட்டீங்க? இல்லை, அப்படி இல்லை சார். நம்ம மாவட்டத்துக்கு யார் நல்லா செய்வா, அங்க இருக்கிறதுல யார் பெஸ்ட், அவங்களுக்கு தான் சார் நம்ம மாற்றங்கள்னு கேட்குறேன். 2026 விஜய் ஓட்டு போடுறீங்க, 2021 வேற யாருக்கும் ஓட்டு போட்டுருக்கீங்க. இளைஞர்கள் பக்கம் நிறைய இருக்கு சார். அவங்களுடைய கேண்டிடேட் இனிமே தான் சார் அவங்க நிறைய சூஸ் பண்ண போறாங்க. எல்லா எம்எல்ஏ அவங்க வரும்போது வந்து எல்லாமே சூப்பரா நல்லபடியா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சார். அதனால மற்றவங்க மாதிரி வந்து அவரும் அந்த ஏற்கனவே போன பாதையிலே அவர் போயிட மாட்டார் சார். அந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு சார். மாற்று அரசியல் கண்டிப்பா கொடுப்பார் சார். சூப்பர் சார். நீங்க வந்து போனதுக்கு ஏற்பாடுகள்லாம் எப்படி சார்? ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணாங்க சார். அதுவும் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் அந்த விஜய் மக்கள் இயக்கம் வந்து இவங்களுக்கு கண்ணு தெரியாது, அதுக்காக இவங்க வந்து பர்ஃபெக்டா கூட ஒரு ஆள் அனுப்பி ஹாஸ்டலுக்கு கொண்டு போய் கொடுறது வழக்கம் பண்ணிருக்காங்க. காலையில் வந்தோம், திருப்பி ஹாஸ்டலுக்கு கொண்டு வந்தாங்க, கூட்டு வந்து விட்டுருக்காங்க, திருப்பி கொண்டு விட போறோம் ஹாஸ்டலுக்கு. பர்ஃபெக்டா கவனிச்சாங்க சார், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு ஆளு அந்த நிர்வாகி வந்து ஆமா வந்துட்டே இருக்காங்க சார். எப்படி இதோட பணிகள்லாம் எப்படி எத்தனை நாளா அதெல்லாம் பண்ணிருக்கீங்க? இது ஒரு வாரமா எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லாமே கரெக்டா எத்தனை பேர் நம்ம வராங்க, அவங்கவுங்க மாவட்டத்துக்கு இப்போ தொகுதி வாரியாக பிரித்து பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை பேர் இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் தொண்டரணியில் இருக்கேன், தொண்டரணி தலைமை கிளையில் இருக்கேன், தலைவராக. ஸோ ஒரு இதுக்கும் ஒரு ஆளாக மாணவரணி தொண்டரணி எல்லாமே சேர்த்து இப்போ எத்தனை பேர் வராங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாமே தனியாக பிரிச்சுருக்கோம்.
ஸோ எனக்கு இவங்க கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே நம்மளோட பணி கரெக்டாக பண்ணணும். ஸோ காலையிலேருந்து வந்துட்டு இவங்க வந்து படிக்கிறாங்க, இங்கே சென்னையில் படிக்கிறாங்க. நம்ம காலையில் நாங்கள் பஸ்ஸில் எல்லாம் வந்துட்டு போய் இவங்க போய் கூட்டிகிட்டு வந்தோம். கூட்டிட்டு வந்து சரி போய் நம்ம தான் போய் விடணும், ஏன்னா நம்மளோட பொறுப்பு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம என்ன ஒர்க்கு நம்ம பண்ணுறோமோ அது கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வழியில் தான் எல்லாமே நடக்கிறோம். ஸோ அதனால் நம்ம கரெக்டாக இருக்கு. தளபதி எடுத்து அக்கறை கொடுத்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவ்வளோ ஒரு அக்கறை எடுத்து பண்ணுறாங்க, அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ரொம்ப ரொம்ப பெருசாக பெரிய ஏன்னா இப்போ உள்ள காலத்தில் எல்லாமே உங்களுக்கு தெரியும் இப்போ எப்படி பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு. கன்ஃபார்ம் 2026 எங்களோட ஆட்சி வரும், எல்லாமே இளைஞரோட ஆட்சி கன்ஃபார்ம் வரும். ஸோ எதிர்பார்ப்போம். இப்போ கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்காரு தளபதி. ஆமாம் மொத்தோட இப்போ ஒரு வெறித்தனமாக. ஆமாம் கன்ஃபார்ம் ரொம்ப வெறித்தனமாக இருக்காரு. அதோடய நாங்களும் தம்பிகளும் இருக்கோம். கன்ஃபார்ம் கேட்போம். யார் யாரையோ இத்தனை வருஷமா நம்ம வந்து தேர்ந்தெடுத்துட்டோம். இவர் நிறைய விஷயம் சொல்றாரு. இவரையும் இது ஒரு என்கரேஜ்மெண்ட் பிள்ளைங்க எல்லாருக்குமே. இப்போ இன்னும் நான் படிக்கக்கூடிய ஒரு ஊக்கம் தானே, இது நல்ல விஷயம் தான். நீங்களும் கூட ஸ்டேஜ்ல அந்த போற அந்த இதெல்லாம் எப்படி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது கிட்டக்க இருக்கிறத விட ஸ்டேஜில் ஏறி அவங்க நம்மளை வந்து இது என் பேர் நாகராஜ். நான் இந்த திருவாஞ்சூர் சாய்பாபா கோயிலுக்கு வருவேன். விஜய் தளபதி இங்கே வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டேன். சரி அவரு பார்த்துட்டு இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு இல்லையா, சரி பார்த்துட்டு அண்ணா அவனுக்கு தூரம் வந்தால் சொல்லலாம். அது வந்து விஜய் பார்த்தா என்ன கேள்வி கேட்பீங்க? வாழ்த்துக்கள் சொல்லுவேன் சார். இல்ல அவர்கிட்ட எதனா கோரிக்கை வைக்கணும்னாக்கா என்ன கோரிக்கை வைப்பீங்க? மாற்றுத்திறனாளிகள் நிறைய இடத்துல வந்து சௌகரியம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நாங்கள் போகிற பாதைகளும் சரி, ஒரு ஆஃபீஸுக்கு போகும்போது இதெல்லாம் கொஞ்சம் இந்த கூடுதலாக கவனம் எடுத்து பார்க்கணும். அரசு செய்யும், நீங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்து பார்க்கணும் சார்னு சொல்லுவேன். 2026 ஓட்டு போடுவீங்களா? போடுவேன் சார். 2021 யாருக்கு ஓட்டு போட்டிருந்தீங்க? எதனால மாற்றங்கள் வந்தது, என்ன காரணம்? இப்ப அரசியல் சரியில்லைங்களா? அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு விஜய் எவ்வளோ பிடிக்கும்? அவர் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கும். அவர் சிறப்பாக, அதாவது அவர் பேசுகிற பேச்சு வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். நல்லா இளைஞர்களுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும். ஒரு மாற்றுத்திறனாளியா நீங்க வந்திருக்கீங்க விஜய் அவர்களை பார்க்க. எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க? ஒரு 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர். எதனால பார்க்கணும்னு உங்களுக்கு ஒரு எண்ணம்? இல்லை, நான் கோயிலுக்கு வந்தேன். ஓகே. கோயிலுக்கு பாபா கோயிலுக்கு வருவேன் வரோம். இப்போ சாயந்தரம் எனக்கு எப்போ காலையில் வருவேன், இன்னைக்கு இப்போ சாயந்தரம் வந்திருக்கேன். எவ்வளவு நேரமா வெயிட் பண்றீங்க? நான் 2 மணி நேரம் 2 மணி நேரமா வெயிட் பண்றீங்க. இப்போ பார்த்துட்டு தான் போகணும்னு இருக்கீங்க. ஆமாம், வாய்ப்புகள் இருந்தால் பார்ப்போம். வாய்ப்பு கிடைச்சா பார்ப்பீங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.